Myself Satya, optometrist plus LASIK counselor in Eye Foundation, Madurai. LASIK பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களோட கண்ணாடி பவர் ப்ளஸ் உங்களோட கருவிலியோட திக்னஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் லாசிக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாசிக் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா கார்னியல் டோப்போகிராஃபி அப்படின்ற ஒரு ஸ்கேன் எடுத்தால் தான் நீங்கள் லாசிக் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கார்னியல் டோப்போகிராஃபி மூலமாக கார்னியல் திக்னஸையும் உங்களோட கிளாஸஸோட பவரையும் வச்சு உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ லாசிக் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 டைப்ஸாக அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்பிஆர்கே, எபிகான்டூரா, ஃபெம்டோலாசிக், ஃபெம்டோகான்டூரா அண்ட் ஸ்மைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் லாசிக்குமே சேம் தான். ஸோ பட் பெயின் அண்ட் ரெக்கவரியை பேஸ் பண்ணியும் உங்களோட பவர் அண்ட் கார்னியல் திக்னஸை பேஸ் பண்ணியும் இந்த ப்ரொசீஜர்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ டிரான்ஸ்பிஆர்கே அப்படின்னு போகும்போது ஸோ ஜென்ரலாக லேசிக் அப்படின்றது நம்ம கார்னியாவில் ஒரு 5 லேயர்ஸ் இருக்கும். அந்த 3rd லேயரோட திக்னஸை ஃப்ளாட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கிளாஸஸ் இல்லாமல் கிளியராக பார்க்க முடியும். ஸோ டிரான்ஸ்பிஆர்கேல அந்த ஃபஸ்ட் 2 லேயரை டோட்டலாக லேசர் அப்ளேட் பண்ணிவிடும். 3rd லேயரில் உங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரி லேசர் நம்ம போடுறோம். ஸோ பவர் கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் 2 லேயர் திரும்பி அதுவாகவே ரீக்ரோ ஆகிடும். ஸோ அது ரீக்ரோ ஆகிறதுக்காக ஒரு காண்டாக்ட் லென்சஸ் போடுவோம். இது லைக் அ பேண்டேஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதில் ரெக்கவரி டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ரெக்கவரி டைம் பார்க்கும்போது ஒரு 2 வீக்ஸ் டைம் ஆகும். பட் இது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்கக்கூடாது, சீக்கிரம் சரியாயிடணுன்ற மாதிரி யோசிக்கும் போது இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் லேசர் விஷன் கரெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபெம்டோலாசிக், கான்டூரா அந்த மாதிரி போகும்போது ஒரு ஃப்ளாப் பேஸ்டு ப்ரொசீஜராக இருக்கும். பட் இமீடியட் ரெக்கவரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் நம்ம ஒரு 90 to 95% விஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபெம்டோலாசிக் அண்ட் ஃபெம்டோகான்டூரா, ஸ்மைல் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் போகும்போது இமீடியட் ரெக்கவரி இருக்கும். ஸோ ஃபெம்டோலாசிக்கில் நம்ம அந்த ஃபஸ்ட் 2 லேயரை ஃப்ளாப் க்ரியேட் பண்ணி லிஃப்ட் பண்ணிவிட்டு பவர் கரெக்ஷன் போட்டுட்டு அந்த 2 லேயரையும் நம்ம ரீக்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் ஃபெம்டோலாசிக். ஸோ இதுலேயே ஃபெம்டோகான்டூரா அப்படின்னு இன்றைக்கி அட்வான்ஸ்டாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்பெஷலைஸ்டு ஃபார் சிலிண்ட்ரிக்கல் பவர், ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்குலாம் அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக அந்த பவரை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் ஃபெம்டோகான்டூரா அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மைல். ஸோ ஸ்மைல் நம்ம பெருசாக ஃப்ளாப் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபஸ்ட் 2 லேயரையும் நம்ம டோட்டலாக அப்ளேட் பண்ணுன்ற நீட் இல்லை. டைரெக்டாகவே அந்த லேசர் 3rd லேயருக்கே போயிடும். ஸோ 3rd லேயருக்கு போயிட்டு உங்கள் பவருக்கு எவ்வளோ நம்ம பவர் கரெக்ஷன் பண்ணணுமோ அதை ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கும். இட்ஸ் லைக் லெண்டிகுல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வெளியில் எடுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு இன்சிஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த லெண்டிகுலை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுலேயுமே ரெக்கவரி இம்மீடியட்டாக இருக்கும். ஸ்மைல் பொறுத்த வரைக்கும் ட்ரைனஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளாஸஸ் போடுறதோட கஷ்டம் போடுறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லலாம். ஸோ அது மழையில் ட்ரை பண்ணுறப்ப கிளாஸஸ் போடுறதா இருக்கட்டும், ரொம்ப சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க அந்த கிளாஸஸை மெயின்டைன் பண்ணுறதுல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் டோட்டலாக கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லாசிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.